Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 work from home options பார்க்க போறோம். நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதை பத்தி மட்டும் தான் நான் சொல்ல போறேன். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். ஆன்லைன் அது இல்லாம வீட்ல இருந்தே ஆஃப்லைன்லயும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். மெயினா நோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஜென்யூன் சைட்ஸ் தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, அந்த கேமை ப்ளே பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் சொல்ல போறதில்லை. இது எல்லாமே வந்து நம்ம எஃபோர்ட் போடணும். ஒர்க் பண்ணினா தான் நம்மளுக்கு earn பண்ண முடியும். எந்த இதுன்ட்டு இல்லை, எதுனாலுமே நம்ம வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் செல்லிங். இதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஆன்லைனில் செல் பண்ணலாம். ஆன்லைனில் செல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி. எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அமேசான் செல்லரா. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் செல் பண்ணுறனாலும் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி, டின் நம்பர் இதெல்லாம் வேணும். இது நம்ம லோக்கல் ஆடிட்டர் கிட்ட போனாலே நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அப்படி நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது இது எல்லாமே ஆன்லைன் சப்போர்ட்டே இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் அமேசான் பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஷிப் பண்ண போகிறோமா, இல்லை அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வைக்க போகிறோமா, அல்லது ஈஸி ஷிப் பண்ண போகிறோமா அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அமேசான் வேர் ஹவுஸில் கொண்டு போய் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வச்சுருவோம். அவங்களே வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணுற, ரிட்டர்ன் வர்றது எல்லாமே அவங்களே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து நம்மளே ஒரு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது அமேசான் ஃபுல்ஃபில்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மற்றவங்களும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஃபுல்ஃபில்டு பை அமேசானாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஷிப் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் வருது, இல்லை ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளோட ரேட்டிங்கும் குறைஞ்சிரும். அதனால நம்ம மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ஷிப்பிங்கில் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் வந்து அதிகமாக வராத மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். நிஜமாவுமே நல்ல ஒர்க் அவுட் ஆகிற ஆப்ஷன். நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சூப்பராக earn பண்ணலாம். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, நம்மளே ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறது. இப்போது ஒருவேளை நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை, இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. நிறையா பிளாக்ஸில், வெப்சைட்ஸில் எல்லாமே பார்த்துருப்போம். அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து ரெசிபீஸாகவே இருக்கட்டும், எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் இங்கே அமேசானில் வாங்குங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதில் வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணணும். அதை சூஸ் அந்த கேட்டகரியில் எவ்வளோ கமிஷன் இருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டுறாங்க பாருங்கள். அப்போ வந்து நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணி அங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து இதிலிருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டர். இன்னும் நம்ம நார்மலாக வந்து சிம்பிளாக பண்ணணுன்னாலும் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கு, இதை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த லிங்க்கை அனுப்பலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா லாங் டேர்மாக ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணாமல் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து முடிக்கிறது தான் ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு நிறைய சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து அப்வொர்க், ஃப்ரீலான்சர், ஃபைவர், இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. இதில் எனக்கு பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணது ஃப்ரீலான்சர் தான் வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ணுற நிறைய பேர் யூஸ் பண்ணுற சைட்டு. இதில் சைன்அப் பண்ணுறது ஃப்ரீ தான். ஃப்ரீலான்சிங்னா நம்மள நிறைய பேர் டேட்டா என்ட்ரின்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இதில் இருக்கிற கேட்டகரிஸ் பாருங்கள். நம்மளுக்கு ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, ரைட்டிங், டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர், டேட்டா என்ட்ரி, சயின்ஸ் என்ஜினியரிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி நம்மளுக்கு எம்ப்ளாயர்ஸ் வந்து ஜாபை போஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சர்ஸ் வந்து அந்த ஜாபுக்கு பிட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அசைன் பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீலான்சர் சைட்லேயே பே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேபால் அக்கௌண்ட்டுக்கோ அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இனிஷியலாக ப்ராஜெக்ட் கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கிடச்சி நம்ம டைமுக்கு ஆன் டைமில் முடிச்சு கொடுத்து நல்ல ரிவ்யூஸ் வாங்கினோம்னா நம்மளுக்கு இது நிஜமாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற சைட்டை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம 4வதாக பார்க்க போகிறது ஆன்லைன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்காகவே இருக்கிற ஒரு சைட்டு rev.com. இந்த சைட்டுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிவ்யூஸ் இருக்கும். இது ரொம்ப ஜென்யூனான சைட். நம்மளுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் இதுக்கு போதும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆடியோ அண்ட் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், கேப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரின் சப்டைட்டில்ஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆடியோ அல்லது வீடியோ ஃபைல் கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். கேப்ஷனிஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு வீடியோ இருக்கும், அதில் வந்து நம்ம சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. ஃபாரின் சப்டைட்டில்ஸ் அப்படின்னா வீடியோ ஒரு லாங்குவேஜில் இருக்கும், அதை நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜில் சப்டைட்டில் எழுதுறது. இல்லை நம்மளுக்கு மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்மளோட ஓன் ஷெடியூலில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வாரம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு பே பண்ணிடுவாங்க. என்ன மாதிரி அப்படின்னா வந்து வீடியோ மினிட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற டைமை பொறுத்தில் வீடியோவோட லென்த்தை பொறுத்து அந்த லென்த்துக்கு இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து 1 நிமிஷத்து வீடியோவில் 1 மணி நேரத்தில் முடிப்பாங்க, சிலர் வந்து அது 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டைமுக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க, வீடியோ என்ன டைம் இருக்கோ அதில் தான் பே பண்ணுவாங்க. இதில் மெயினாக என்னென்னா நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்பாங்க. இதில் எது நம்மளுக்கு விருப்பமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணால் தான் நம்மளை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. இதை எடுத்துக்கலாம். நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு இது செட் ஆகுமா இல்லையாங்கிறது இந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். இது ஒருவேளை வேறு ஒருத்தரோட ஹெல்ப் மூலமாக பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு நம்மளால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நம்மளாக எடுத்துக்கிறது பெட்டர். டிரான்ஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த சைட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 5வதாக நம்ம பார்க்க போகிறது டியூட்டரிங், அதாவது சொல்லிக் கொடுக்குறது. ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நம்ம ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நம்மளுக்கு டியூட்டரிங்க்கு. இதில் நம்ம வந்து படிப்பு சம்மந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சது எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். இதுலேயே வந்து நம்ம டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், C, ஜாவா இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்கில்ஸ், டான்ஸ், மியூசிக் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, வீட்டில் இருந்தே இந்த கிளாஸஸ் எல்லாம் நடத்தலாம். அதில் மெயினாக வந்து இப்போது ஆல் ஓவர் தி வேர்ல்டு டிமாண்ட் இருக்கிறது இங்கிலீஷ் டியூட்டர். இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆன்லைன் டியூட்டர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய சைட்ஸ் வரும். அதில் எது நல்ல ரிவ்யூ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னும் 4 பேர்த்துக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். 6வதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது யூடியூப். இதில் நம்ம மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்ம என்ன கண்டென்ட் அப்லோட் பண்ணுறோம், எந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம், குவாலிட்டி எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை தெரிஞ்சுட்டு நம்ம அதில் கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில்லும் டெவலப் ஆகிருக்கும், நம்மளுக்கும் வந்து பிடிச்சது போடுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். யூடியூப்பில் மெயினாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். வீக்லி 3 வீடியோ போட போகிறேன் அப்படின்னா வந்து எப்போவுமே அதே 3 வீடியோஸ் கண்டினியூ பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரம் 1 வீடியோவாவது போட்டிருக்கணும். உடனே நம்மளுக்கு இன்கம் கிடைக்காது, கொஞ்சம் பொறுமையும் வேணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் கஸ்டமர் சப்போர்ட். இதை வந்து இப்போது நிறைய கம்பெனிஸ் வந்து ரிமோட்லேயே பண்ணுறாங்க. அமேசான் வந்து ரிமோட் கஸ்டமர் சப்போர்ட் எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறாங்க. ஒர்க் ஸ்டேஷன் எல்லாமே வந்து வீட்லேயே செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு எம்ப்ளாயியை நம்ம ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுவோமோ அதை அப்படியே நம்ம வீட்டில் பண்ண வேண்டியது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ரிமோட் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸும் அதிகமாகிட்டு வருது. டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் இல்லாமல் வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதில் நம்ம பார்க்க போகிறது டெரேஸ் ஃபார்மிங். வந்து நம்ம மொட்டை மாடியிலும் செடி வளர்த்தலாம், இல்லை நம்ம வீட்டை சுற்றி இடம் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து காய்கறி, கீரை அந்த மாதிரி செடியெல்லாம் பணமாக தான் சம்பாதிக்கணுன்ட்டு இல்லை. நம்ம இந்த மாதிரி காய்கறி, கீரையெல்லாம் விளைய வச்சு நம்ம வீட்டு யூஸ் போக மீதி எல்லாமே சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரை இந்த மாதிரியெல்லாம் நம்மளே விளைய வச்சுக்கிட்டா இயற்கையாகவும் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். செடியெல்லாம் வளர்த்துறது, பசுமையாக இருக்கிறது பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல எப்பவுமே வந்து கீரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கீரை தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு ஈல்டு கொடுக்கும். உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா வந்து உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா செடியிலேயே காய்க்கிற மாதிரி நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்குள்ள வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் முடியல அப்படின்னா வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு தேவையான காயை நம்மளே விளைய வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறது ஃபுட் சப்ளை. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, 2 இல்லை 3 பேர்த்துக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம வீட்டில் சமைக்கிறதே தான் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா சமைச்சு அதுவே அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம பெரிய எஃபோர்ட் அதில் போட தேவையில்லை. இதுவே வந்து லார்ஜ் ஸ்கில்ல பண்ணணும்னு நினச்சா நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டு கிச்சனில் செய்ய முடியாது. கிச்சன் எக்ஸ்ட்ரா செட்டப் பண்ண வேண்டியது இருக்கும், பாத்திரம்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்கும். இல்லை அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டு சாப்பாடு அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதுக்கு டிமாண்ட் இருக்குது.
10ஆவதாக பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து சைல்டு கேர். இது வந்து இப்போது வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் போகும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து ஃபுல் டைம் டே கேர் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்கூல் போகிற குழந்தைங்க மாதிரி இருந்தாங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் டைமிங்ஸில் நம்ம பார்த்துக்கிற மாதிரி வரும். நம்மளுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நம்மளாம் வந்து கேட்டு பார்க்கணும். இப்போ எப்படி நம்ம ஜாப்ஸ்க்குலாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஃபுட் சப்ளை ஆகட்டும், இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதாகட்டும், ரெண்டுமே வந்து நம்மளோட குவாலிட்டி தான் நம்மளை விட பேசும். குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா வந்து தானாக நம்மளை தேடி வருவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இது வந்து சூப்பரான ஆப்ஷன். அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரீ டைமில் குழந்தைங்கள பார்த்துக்கலாம். வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கூட ஒரு டே கேராகவே மாற்றலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு 3-4 குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரீ டைமில் நம்மளுக்கு என்கேஜிங்காகவும் இருக்கும், இன்கமும் அந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்ச ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாராவதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரிஞ்சதுன்னா இது வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.